ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் யாரெல்லாம் வந்து நகைச்சீட்டு கட்டிட்டு வாரீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது தேவையான வீடியோ அப்படின்னே வச்சுக்கலாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக எகிரிட்டு போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா January 23, 2026. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க ரேட்டு வந்து January 23, 2025, சாலிடாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க. 22 கேரட் ஒரு கேரட் ரேட் வந்து 7525. 24 கேரட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8209, அதாவது 8209. பட் இந்த வருஷம் இப்போ ஜனவரி 23, 2026 இன்றைக்கி மார்க்கெட் நிலவரப்படி 22 கேரட் ரேட் வந்து 14640. 24 கேரட் ரேட் வந்து 15983, கிட்டத்தட்ட டபுள்னே வச்சுக்கலாம். முன்னாடிலாம் நம்ம வந்து நகைச்சீட்டு போடுறப்ப ஸ்டார்டிங்கில் இருக்கிற ரேட்டுக்கும் எண்டிங்கில் இருக்கிற ரேட்டுக்கும் ஒரு 300 500 டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் ஒரு 1000, ஒரு 1000 1200 டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இப்போ போன வருஷம் சிட்டு கட்ட ஆரம்பித்து இந்த டிசம்பர்லேயோ நவம்பர்லேயோ முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட வந்து 4500 ரூபாயிலேருந்து 5000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம இங்கே சீட்டு கட்டுறதே வந்து ஒரு 5000, ஒரு 3000 அந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லோரும் சீட்டு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு 3000 சேர்த்து வச்சோம் அப்படின்னா 2 கிராம் வாங்குறதே வந்து பெருசாக இருக்கும் போல் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கெலாம் பார்க்குறப்ப. இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ரேட் வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வசந்த பஞ்சமின்னு தங்கமயிலில் சொல்லியிருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணதும் கேலண்டரில் வந்து தை கிருத்திகை அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணேன். பட் அந்த தை கிருத்திகை வந்து செவ்வாய்க்கிழமை ஜனவரி 27 தான் போல். நான் இன்றைக்கின்னு நினச்சிட்டேன். சாரி, அதை ஒரு சிஸ்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அந்த கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு வரப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஜிஆர்டியில் வந்து ஒரு 5000 ருபீஸ் வந்து சிட் ஸ்கீம் பே பண்ணிவிட்டு வரேன். இப்போ ஒரு 3 மந்த்து நான் பே பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹைக்கில் போகிறனால நான் இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு காயினை வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். டிஜிகோல்டில் இதுக்கு பதிலாக நம்ம டிஜிகோல்டில் சேவ் பண்ணால் நமக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறனால கொஞ்சம், அதாவது கம்மியான ரேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து கூட சேர்க்கலாம்ல, அந்த மாதிரி யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தது தான், நானும் வந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு அக்டோபர் மந்த் எண்டில் தான் வந்து ஒரு சிட்டு வந்து ஆரம்பிச்சிருந்தேன். நானுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 20,000 ரேஞ்சில் மந்த்லி சிட் ஸ்கீம் போட்டுட்டு வந்தவா தான். பட் லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. எப்போல்லாம் கையில் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் காயினாக தான் வாங்கி வச்சுட்டு வந்தேன். மெயினாக ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா கடைகளில் 50% ஃப்ளாட் 50% வேஸ்டேஜ் ஆஃபரு, அடுத்தது 0% வேஸ்டேஜ் ஆஃபரே இப்போ 2-3 கடைகளில் போட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு பிடிச்சமான நகையை வந்து காயினாக வச்சுருந்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தால் தான். ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நகைச்சிட்டு போட்டு வரேன். மினிமலாக ஒரு 2000 போட்டு வராமல் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிஆர்டியில் வந்து ஒரு 3000 சிட் ஸ்கீம் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு 3 வருஷமாக வரலட்சுமி பூஜை வந்து வீட்டில் வச்சுட்டு வரேங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஆடி மாதத்தில் தான் அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன பண்டம், ஒரு பொருளோ இல்லை சாமிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 கிராமில் தங்கத்தில் தாலி வாங்கினேன். ஸோ இப்போ இங்கிட்டு இங்கிட்டு சேர்க்குற மாதிரி தாலி உருக்கள் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அதுவுமே நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு இவங்களோட கமெண்ட் படித்ததுக்கப்புறம் நம்மளும் பேசாமல் க்ளோஸ் பண்ணிடுவோமா, நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தது, நம்ம என்ன ரேட்டுக்கு வந்து மந்த்லி சிட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்தேங்க. நான் இப்போ வரைக்கும் 4 மாதம் கட்டியிருக்கேன். 12,000. இதுக்கு வந்து 1.031 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் 30th அக்டோபர் தீபாவளிக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். 11,045 ஃபஸ்ட்டு மந்த்து நான் கட்டினப்போ. அடுத்த மந்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 கட்டிட்டேன். வித்தின் 2 டேஸ்லேயே கட்டியாச்சு. அன்றைக்கி 11,300. நெக்ஸ்ட்டு 3rd மந்த் பார்த்திங்க அப்படின்னா 11,900. ஸோ 300க்கும் 900க்கும் பார்த்திங்கன்னா 600 வித்தியாசம் வந்துருச்சு பாருங்கள். 1ஆந்தேதியே கட்டியிருக்கேன் அதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா 12,380 January 1 வந்து கட்டியிருக்கேன். இதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஸோ 11,000 எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் 4 மாதத்தில். இப்போ பிப்ரவரி தொடங்குறப்ப என்ன ரேட் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி ரேட் வந்து 14,650 ரூபா. ஆக்சுவலாக நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டோன்ட் சேவ் இன் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட் விதவுட் நோயிங் திஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்னு. அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டா கோல்டில் வந்து சேர்த்து வச்சுட்டே வாரீங்க அப்படின்னா
ஊடால வந்து திடீர்னு நீங்கள் அதை ரெடியூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட்டை தான் தருவோம், அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நீங்கள் வந்து பொருளாவோ எதுவுமே வாங்க முடியாது. அக்குமுலேட்டடான கிராம்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக மற்ற டிஜிகோல்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெனிஃபிட்டை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்ச கிராம்ஸை வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து திடீர்னு சிட் ஸ்கீமை இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீ இது வரைக்கும் சேர்த்து வச்ச அமௌண்ட் ₹12,000மா, ₹12,000 வாங்கிட்டு போ, நீ சேர்த்து வச்ச 1 கிராம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் ஜியோடியோட கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், 4 மந்த்து கட்டியிருக்கேன், நான் வந்து இப்போ அதை வந்து போதும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ரெடியூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அவங்க வந்து ஒரு ஐடியா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. எனக்கு அவங்க கொடுத்த சஜஷன் ஓகேவாக தான் இருந்தது. மேம் நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி ஆன்லைனில் சிட் ஸ்கீம் ஆரம்பித்தேன் ஜிஆர்டியில். இப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் மேம் அது? ஆமாம் ஆமாம் மேம் ஆமாம். ஓகே ஓகே. இப்போ 4 மந்த்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆமாம் மேம் ஆமாம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இல்ல அமௌண்ட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா? இல்லை எனக்கு அதில் இருந்து ஒரு 1 கிராம் சேர்ந்துருக்கு. ஸோ 1 கிராம் காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு யோசித்தேன் மேம். ஓகே மேம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 4 மந்த்ஸ் கட்டிருக்கீங்களா? ஆமாம். நீங்க 6 மந்த் இன்னும் ஒரு 2 மாசம் நீங்க கட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 9% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மேம். நீங்க இப்போ காயின் எடுத்தீங்கன்னா அந்த 2% நீங்க பே பண்ணுவீங்கல்ல, ஆமாம். அது இல்லாம நீங்க வந்து ஜிஎஸ்டி 3% மட்டும் பே பண்ணி நீங்க 1 கிராம் 1.5 கிராம் கூட காயின் எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கலாமா? ஓகே. ஆமா, இப்போ நீங்க 4 மந்த் கட்டிட்டீங்க. இப்போ நீங்க போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஓகே. அதுவே 2000 3000 சம்திங் வந்துரும். நீங்க அந்த பேமெண்ட் பண்றதுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் தான். நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்களோ பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் முடிச்சுட்டு நீங்க உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 9% அது வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை நேர்லேயும் போய் பண்ணலாமா? ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், நேர்லயும் பண்ணிக்கலாம் மேம். ஓகே மேம் ஓகே. இப்போ பிப்ரவரியில் வந்து நான் 5th பேமெண்ட் கட்டுவேன். மார்ச் 1ஸ்ட்லேயே வந்து நான் எடுத்துக்கலாமா? அப்போ மார்ச்சில் வந்து 6th பேமெண்ட் கட்டிட்டு நீங்க ஷோரூம்லயே போயிட்டு கட்டிட்டு கூட உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம் ஓகே. ஜிஆர்டியோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஊடாலக்குடி சிட் ஸ்கீமை வந்து வெளியேறி வாரீங்க அப்படின்னா அக்குமுலேட்டடான கிராமை வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அமௌண்ட்டாக வேணாலும் நமக்கு வந்து ரெடியூம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் நமக்கு வந்து ரேட் கூடிகிட்டே போகிறனால அக்குமுலேட்டடான கிராம்ஸாக ரெடியூம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம 300 டேஸ் 10th மந்த்லேருந்தே நம்ம வந்து ஃபுல் பெனிஃபிட், அதாவது 18% வரையும் வேஸ்டேஜ் உள்ள நகை எதுனாலுமே வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். நமக்கு இல்லை 5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடியூம் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ காயினாக வாங்கினா கூட நம்ம அதுக்கு ஒரு 2% வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு அந்த ஜிஆர்டி கஸ்டமர் கேரில் சொன்ன மாதிரி நான் வந்து இன்னொரு 2 மந்த்ஸு நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் 1st வீக்கில் நம்ம வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா அன்னைக்குள்ளே நிலவரம் எப்படி இருக்குது? ஸோ இன்றைக்கி வந்து ரேட் வந்து கூடிக்கிட்டே போயிருக்கு. ஸோ திரும்ப ஒரு டிப் வரந்தாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ தீபாவளியொட்டி கூடிகிட்டே போச்சு, திரும்ப வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்ட கீழே இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன டிப் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் ஜிஆர்டியில் சிட்டு போட்டிருக்கவங்க 5 மாதம் 6வது மாதம் கட்டிட்டு ஒரு 50% வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து காயினாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெண்டண்ட்டாக வளைய வச்ச மாதிரி இருக்குங்க, இதுக்கெலாம் வந்து 8% வேஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 9%க்குள்ளே வர்றனால இந்த மாதிரி பெண்டண்ட்டாக கூட நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவசர தேவைக்கு நம்ம பேங்க்கில் கூட அடமானம் வைக்கலாம், காயின் அடமானம் வைக்க முடியாது. பட் இந்த மாதிரி எடுக்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். இந்த மாதிரி 1/2 கிராமுக்கு வந்து நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பெண்டண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கூப்பன் கோடுலாம் போட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கூப்பன் கோடு அப்ளை பண்ணுறப்ப ஃப்ளாட்டாக ஒரு 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். அப்போ இந்த பெண்டண்ட்டை வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன், இது ஜிஆர்டியில் பார்த்தா பேங்கிள் கலெக்ஷன் தாங்க. இது 5% வேஸ்டேஜில் உள்ளது. இதே மாதிரி கடா, அதே மாதிரி செயின் கலெக்ஷன்லாம் வந்து ஒரு 5%, 7% அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஆர்டியில் சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிஃபோர் 6 மந்த்து 6 மாதத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணாதீங்க.
அப் டு ஒரு 6 மாதம் வரையுமாவது கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடூம் பண்ணுங்கள். அதுவும் வந்து காயினாக வாங்குறத விட பொருளாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம 3% ஜிஎஸ்டி எப்படியும் கட்ட போகிறோம். ஸோ நமக்கு ஒரு பெனிஃபிட் வேஸ்டேஜ் பெனிஃபிட் ஆஃபர் இருக்கப்ப அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருளாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சது வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின், 250 மில்லிகிராம் காயின், அப்புறம் ஒரு 5 கிராம் சில்வர் பார் தாங்க காமிச்சிருக்கேன். இது எல்லாமே லாஸ்ட் இயர் அட்சய தீதி அப்போ வாங்கினது, கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கினது. அப்போ வந்து அந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து ₹1000 விழுந்தது, 250 மில்லிகிராம் வந்து ஒரு 2300 கிட்ட விழுந்தது. அந்த 5 கிராம் சில்வர் காயின் வந்து ₹520 என்னமோ விழுந்தது. ஸோ அப்போ வந்து காயினுக்கெலாம் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தனால எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் கொடுக்கல. 3% ஜிஎஸ்டியோடு சேர்த்தே அந்த 100 மில்லிகிராம் காயின்லாம் வந்து ஒரு 970 என்னமோ ரேஞ்சில் தான் விழுந்தது. ஸோ இன்றைக்கி இதே 100 மில்லிகிராம் காயினை போய் வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு ₹1700 தேவைப்படுங்க. அதே மாதிரி அந்த 250 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹3975 ₹4000 சாலிடாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த 5 கிராம் சில்வர் பார் வந்து ₹520 இல்லைங்க, ₹620 கிட்ட வாங்கினேன், சாரி. அது வந்து இப்போ வாங்க போனீங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1866 அலாங் வித் ஜிஎஸ்டியோடு வரும். ஸோ இதுதான் நான் சிட்டு கட்டி வாங்கின ஒரு பிரேஸ்லெட்டுங்க. ஜிஆர்டியில் தான் நான் வாங்கியிருந்தேன். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2011 15 மாதம் சிட்டு கட்டியிருந்தேன். 2012 தான் இந்த சிட்டு க்ளோஸ் ஆகி வந்தது. அப்போல்லாம் வந்து கிராமுக்கெலாம் அக்குமுலேட் ஆகாதுங்க, அமௌண்ட்டாக தான் சேர்த்து வச்சுட்டு வரணும். வேஸ்டேஜ் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. 1 மந்த்து ஸ்கீம் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு கிஃப்ட் வரும். அந்த நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் கீழே, அதுதான் எனக்கு அப்போ கிஃப்டாக வந்தது ஜிஆர்டியில். ஸோ 26/7/2012 வந்து எனக்கு சிட் ஸ்கீம் முடிஞ்சு நான் ரெடியூம் பண்ணியிருக்கேன். அப்போ கிராம் ரேட் பார்த்திங்கன்னா ₹2825. எனக்கு வந்து ஒரு 13 கிராம் 170 மில்லிகிராம் வந்து இந்த பிரேஸ்லெட் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 15% வேஸ்டேஜ்லாம் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ. ஸோ அப்போ உள்ள வேஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட 2 கிராம் கிட்ட நான் வந்து வேஸ்டேஜாகவே கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இதையே இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ₹15,000 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, அதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு டபுளாவோ இல்லை அதுக்கு மேலேயும் கூட போகலாம். ஸோ அப்போ வந்து ஓகே, நம்ம ஒரு 15,000 இருக்கும் போதில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக விலைவாசி கூடிகிட்டே போகுது அப்படிங்கிறனால உங்கள் சேவிங்ஸை வந்து நிப்பாட்டாதீங்க. இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ண முடியாட்டினாலும், ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம மாத சம்பளமோ இல்லை நம்மளுடைய வருமானமோ எங்கேயும் யாருக்கும் கூடலை. அதனால் நம்ம என்ன சேவ் பண்ணிட்டு வரோமோ அதை தொடர்ந்து சேவ் பண்ணிட்டு வாங்க. போன வருஷம் நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சதில் வந்து ஒரு 2 சவரன் சேர்த்துருக்கீங்களா, இந்த வருஷம் 1 சவரன் தான் சேர்க்க முடியுதா, பரவாயில்லைங்க, சேர்த்துட்டே வாங்க. என்னைக்காவது குறையிறப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. மந்த்லி ஒரு ₹5000 எடுத்து வைப்பீங்களா, எடுத்து வச்சு சேர்த்துட்டே வாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நகையை ப்ளட்ஜ் பண்ணி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடும்போதுலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் நகையை திருப்புறதுலேயும் ரொம்ப முனைப்பாக இருங்க. விலைவாசி ஏறிட்டே போகுது அப்படிங்கிறக்காக கிடைக்கிற காசெல்லாம் வந்து நான் கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருக்க நகை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெறும் ₹8,500 ₹9,000 தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ ₹15,000 விற்கிறப்ப அதோடைய பாதி விலையிலே நம்ம வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கோம். ஸோ அந்த நகையை திருப்புறதில் ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2026 நம்ம ஒரு நல்ல சேவிங்ஸை சேமிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் எந்த கடையில் சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க, எவ்வளோக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்.